தொடர்ந்து பிஓஎம்ல நிறைய ஒவ்வொரு மாதமும் ஆர்டிகிள்ஸ்னு எழுதுவீங்கல்ல? ஆமாம். பிளெஸ்ஸிங் மேகசின் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் 1971 பிளெஸ்ஸிங் மேகசின் கிடையாது, செய்தி மடல்னு ஒன்று ரிலீஸ் பண்ணோம், நியூஸ் லெட்டர்ன்ட்டு. அதில் நான் ஃபஸ்ட்டு எழுதின ஆர்டிக்கிள் வந்து 5 கிரேட் திங்ஸ் ஃப்ரம் புக் ஆஃப் ஆக்ட்ஸ், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலிருந்து 5 மிகப்பெரிய காரியங்கள், கிரேட் கிரேஸ், கிரேட் பவர், கிரேட் நம்பர்ஸ், கிரேட் கிரீஃப் இப்படின்னு சொல்லி ஒரு காரியங்கள்லாம் எழுதி ஒரு ஆர்டிக்கிள் எழுதினேன். எனக்கு இந்த எழுதுறதுக்கு வந்து ஒரு விருப்பம் எங்கே எப்போ வந்துச்சுன்னு சொன்னால், நான் ஸ்கூல் படிக்கும்போது, ஹைஸ்கூல் படிக்கும்போது ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒரு கிளாஸ் மேகசின் ஒன்று உண்டு, பிறகு ஸ்கூல் மேகசின் ஒன்று உண்டு. இந்த கிளாஸ் மேகசினுக்கு நான் எழுதுகிற என்னுடைய ஆர்டிக்கல் எல்லாம் எடுத்துக்குவாங்க. அதில் ஃபஸ்ட்டு நான் எழுதின ஆர்டிக்கல் வந்து மை ராணின்னு எழுதியிருந்தேன். ஸோ அந்த மை ராணின்னு சொல்லி எழுதி, மை ராணி கொடி அதா எப்படி இருக்கும், அவள் எப்படி இருப்பா, என்ன ஏது அப்படின்னு போட்டு, அவளுக்கு எந்த செயின் பிடிக்கும், அது இது எல்லாம் எழுதி, சாயங்காலம் நான் அவளை கூட்டிகிட்டு போவேன் வெளியே, நாங்கள் 2 பேரும் வெளியே போவோம் அப்படி இப்படின்னு சொல்லி எழுதி, கடைசி வரைக்கும் ஒரு சஸ்பென்ஸ்லேயே வச்சு, கடைசியில் வந்து அந்த ராணி வந்து எங்களுடைய பொட்ட நாயின்னு சொல்லி எழுதினேன். மை ராணி, அதான் அது பேர் ராணி தான் விட்டுருந்தோம், தெருவில் எல்லாருக்கும் தெரியும் ராணின்ட்டு. ஸோ இப்படி அதுலேருந்து அப்படியே ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அப்படியே எவ்வளோ ஆகி அப்புறம் ஸ்கூல் மேகசினுக்கு என்னை எடிட்டராக போட்டாங்க. ட்ராமா, ஸ்கூல் ட்ராமா, மேஜர் ட்ராமா எல்லாத்துலேயும், இங்கிலீஷ் ட்ராமாலேயும் நான் தான் மெயின் ஆக்டராக இருப்பேன், தமிழ் ட்ராமாலேயும் மெயின் ஆக்டராக இருப்பேன். அதுக்கு முக்கியமான காரணம் குயிக்காக மெமரைஸ் பண்ணுவேன், அந்த வசனங்களை குயிக்காக மெமரைஸ் பண்ணுவேன். ஸோ ஓரளவுக்கு நல்லா நடிப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அண்ணா அப்போ ஹீரோ, அப்போ ஹீரோ இல்லை, நடிக்காமல் 100% நடிக்காமல் உலகத்தில் இருக்க முடியாது. அது ஓரளவுக்கு அங்கங்கே சில காரியங்கள் நடிக்கிறதுனா என்ன, ஏமாத்துறதுக்கு இல்லை, நம்ம கொஞ்சம் அந்த இம்ப்ரெஷன் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறது தானே, அது மனுஷிகம் தான், அதெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சிருவார். ஸோ இது இப்படி தான் என்னுடைய எழுத்து பணி துவங்கிச்சு.